பாத்துடலான்னு பார்த்தா இம்மா பிள்ளைங்க ஸ்கூல் வேலை இன்னும் வரல. இந்த ரோட்லயே பாத்துட்டு வரேன். பிள்ளைங்களுக்காக காத்திருக்காங்க. சரி பிள்ளைகளை போய் கூட்டுருவோம். ஏம்மா பிள்ளைங்க ரோட்டுக்கிட்ட நடந்துட்டு இருப்பாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரிங்க மாமியாரே. மாமியாருக்கு என்ன ஆச்சுடி? பிள்ளைங்களை கூட தான் போறேன். மாமியாரே அது வந்து நான் பிள்ளைங்களுக்காக காத்து நிக்கிறேனா? நான் பிள்ளைங்க தான் கூப்பிட போறேன். இல்ல இப்ப கூட்டிட்டு வந்துருவேன். சரி மீனா கூட்டிட்டு வரேன். ஐயா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. மரதை மயிலிடம் இருந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ. மரதை மயிலிடம் இருந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் மகிழவும். மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், இன்னும் என்ன வெறுக்கவே இல்லையே. அன்னைக்கு இருந்த மாதிரியே தான் இருக்கா. பார்த்து உள்ள போங்க. உங்க தாத்தா அப்பமே வந்து உங்க தேடிட்டு இருக்காங்க. உள்ள போங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டோம், வந்திருக்கோம் தாத்தான்னு சொல்லுங்க. போங்க போங்க. உங்க தாத்தா காலையில இருந்து உங்களை தேடிட்டு இருக்காங்கடா. போங்க போங்க சீக்கிரம் உள்ள போங்க. நான் வரல, நீங்க போங்க நீங்க போங்க. உங்கதான் உங்க தாத்தா தேடிட்டு இருக்காங்க, சீக்கிரம் உள்ள போங்க. நான் வரக்கூடாது, நீங்க போங்க நீங்க போங்க போங்க. சட்டை பண்ணாம விளையாடிட்டு இருக்கணும்னு பாட்டி போயிட்டாரா? நல்லபடியா விளையாடுங்க. நைட் அம்மா வரலாம், அப்பா வந்து கூப்பிட வருவாங்க. தாத்தா கிட்ட சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கணும்னு. சரி சரி தாத்தா தேடிட்டு இருப்பாங்க, உள்ள போங்க உள்ள போங்க. சரி சரி உள்ள போங்க உள்ள போங்க. தாத்தாக்கு என்னடாச்சு? கண்ணாடிய வச்சு கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காங்க. அதனடா தெரியல. தாத்தோ தாத்தோ தாத்தா நீங்க அழகா தான் இருக்கீங்க, எங்களையும் பாருங்க. எப்படா வந்தீங்க? தாத்தா இது நீங்க ரொம்ப சோதிக்கீங்க தாத்தா. என்ன சொல்லும்? நாங்க எப்பமே வந்துட்டோம், நீங்க கண்ணாடில இருந்து கண்ணை எடுக்கவே இல்ல. ஏன் தாத்தா எதுக்கு கண்ணாடியே பாத்துட்டு இருக்கீங்க? இல்லடா தாத்தா ஹாம்சமா இருக்கேன்னு பார்த்தேன். சூப்பரா இருக்கீங்க தாத்தா. உங்களை தாத்தான்னு சொன்னதான் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படியாடா? போதும் தாத்தா போதும். சின்ன பிள்ளைங்களா ஒத்தையிலடா வந்தீங்க? இல்லையா? பாட்டி விட்டுட்டு போனாங்க. பாட்டி விட்டுட்டு போனாங்களா? தெரியாதா? தெரியாத. ஜன்னல் வழியா எட்டி பார்த்திருந்தா பாட்டி தெரிஞ்சிருப்பாங்க. இந்த ஜன்னல் பக்கத்துல விட்டுட்டு போறாங்க. ஐயோ கண்ணாடியை பார்த்தனா இந்த சைடு பார்த்துக்க கூடாதா? சரி தாத்தா நாங்க விளையாட போறோம் வாங்க. சரி விளையாடலாமா? வாங்க வாங்க வாங்க. கூப்பிடுறதுக்கு பாட்டி சொன்னாங்க. பாட்டி என்ன சொன்னாங்க? நீங்க அங்கேயே நின்னு விளையாடுங்க, அப்பாவால அம்மாவை கூப்பிட வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. பாட்டி தானே விட்டுட்டு போனாங்க, அப்ப பாட்டி தானே கூப்பிட வரணும். இல்ல தாத்தா யார் வேணாலும் கூப்பிட வரலாம். ஆமாமா யாரும் கூப்பிட வரலாம். சரி நம்ம விளையாட போலாமா? குதிரை சவாரி அப்புறம் யானை சவாரி எல்லாம் விளையாடலாமா? எப்படி எல்லாம் ஓடிடுங்க ஓடிங்க தாத்தா ஓடிங்க. உங்களெல்லாம் பார்க்காம இருக்கவே முடியலடா. டேய் தாத்தா நீ இருக்கிற வரைக்கும் என் கூட இருங்கடா. உங்களுக்கு நான் தாத்தா ஆச்சா, ஆனா ஸ்கூலுக்கு போகணுமாமே. டேய் உங்க ஸ்கூல்ல என்னடா அலோட் பண்ண மாட்டாங்க உங்களை பார்க்கிறதுக்கு? ஆமா தாத்தா நீங்க படிக்க படிப்புக்கு உங்களை 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆள் வர பார்க்கணுமாங்க. அப்படி நீ சொல்லி சொல்லி எங்க மிஸ் என்ன அடிச்சிட்டாங்க தாத்தா. அச்சச்சோ அடிச்சாங்களா? அடிச்சாங்களா? முட்டு போட வச்சிட்டாங்க தாத்தா. ஏண்டா ஆளோட செட் பண்ணி வச்சிருக்கீங்க, 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆள் வந்து உங்களை பாக்குது அப்படின்னு சொல்லி பலகால போட வச்சிட்டாங்க தாத்தா. நான் 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர் வரணும்னு நினைக்கல.
சரி 1/2 மணி நேரத்துக்கு ஒருத்தருக்கு வந்து பாத்துட்டு போலான்னு நினைச்சா மிஸ் உள்ள விட மாட்டேங்காங்கடா. தாத்தா அந்த சூளே அப்படிதான் சூளுக்கு தான் மாறணும் தாத்தா. சரி சரி வாங்க வாங்க விளையாடலாம். தாத்தா இன்னைக்கு யானை சவாரி தாத்தா. சரி தங்கம், என் தங்கத்துக்கு யானை சவாரி. டேய் உங்களுக்கு குதிரை. உங்களுக்கு எப்பவுமே குதிரை தான். சரி வாங்க போமா. இல்ல நீங்களே என்ன விளையாடுறீங்க பார்க்க வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. வாமா. மரியாதை பலமா இருக்குது. இருக்கட்டும் பிள்ளைல எப்படி விளையாடுறானே என் மாமியார் கண்காணிக்க சொன்னாங்க. அப்படியா? ஆமா போய் நாங்க விளையாட்டுக்கு பைக்கிட்டு சொன்னவள அத அம்மா வந்துட்டாங்க. ஐயோ பையல கோத்துட்டேன். இல்ல இல்ல அதெல்லாம் போய் அம்மா லாட்சி மங்களா இருக்குது. இன்னும் ஏன்டா வெயிட் பண்ணிக்கிட்டு எடுத்துட்டு வாங்க. சரி வாமா. இருக்கட்டும். தாத்தா சூப்பரா இருக்குடா. ஆமாமா இதெல்லாம் செம்பலி அம்மா தான் பண்ணாங்க. அட பாத்துங்களே என்னோட டீ எப்ப வந்தாலுவே. டேய் பின்னாடி ஏதோ பெரிய வீடு இருக்குன்னு சொன்னீங்களா, அங்க போ வாங்கடா. சீக்கிரம் வாங்கம்மா, நீங்க நல்ல விளையாடுறதுக்கு நல்ல வசதியா இருக்குதே. டேய் போய் அம்மா கூட்டாரியாடா. சரிம்மா. போய் செம்பலி அம்மா, மீனா குட்டி அம்மா, தமிழ் அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு ஓடியாளா. சரிம்மா. இங்களா எல்லாரையும் கூப்பிட போறீங்களா? சரி போ. அவன் கூட்டிட்டு வரட்டும், நம்ம இன்னொரு ரூம்ல போய் விளையாடலாம். சரிமா. டேய் என்னடா இவ்வளவு சூப்பரா இருக்குது. ஆமாமா அத தாத்தா விடு. டேய் நீங்க இருக்க சேர்ல நான் கொஞ்ச நேரம் இருக்க மாட்டா. நான் இருப்பேன். டேய் அம்மா கேட குடு. சரி. என்னடா ரெண்டு திருட்டுப்புலி முடிச்சிட்டு நிக்கல எதுக்கு? நம்ம குடும்பமே இங்க தான் வந்துகிட்டு இருக்கு. குடும்பமே வந்துகிட்டு இருக்கா? அப்ப நீங்க நம்ம வேண்ட மாதிரி தான். இவனை போய் அம்மா மட்டும் கூட்டிட்டு வரணும். ஏன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வரமா? அவனை அனுப்பும்போதே எனக்கு தெரியும்டா. தெரிஞ்சாம அனுப்புனீங்க. எவ்வளவு அம்மை மட்டும் கூட்டிட்டு வருவான்னு நினைச்சேனே. யாரெல்லாம்டா வாரா? யார் வரலன்னு கேளுங்கம்மா. யார்டா வரல? பாத்தி மட்டும் தான் வரல. அப்படினா ஃபுல் ஃபேமிலி இல்லையா? ஆமாமா. நாம இன்னைக்கு விளையாண்ட மாதிரி தான். வாமா எட்ட புடிச்சுக்குறோம். அம்மோ அம்மோ என்னடா வில்ல மொத வந்திருக்காமடா. போச்சிவா எல்லாம் போச்சிவா. இவர் போலீஸ் இல்ல. பாரா சக்க நாம மீனாதான் உட்கார்ந்துருக்கா. லோடு பிள்ளாக்கி போயிருக்கா. என்ன கேவலப்படுத்துறதே உங்க அப்பாக்கு பொழப்பா போச்சுடா. அத செம்பலி அம்மா கூப்பிடுறீங்களா? கூப்பிடுங்கம்மா. ஏய் எடுத்தாடா குடுக்குறீங்க. வா வா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வருவல்ல அப்போ வா. மீனக்கு தான் ஸ்பெஷல் வந்து போல. கூட்டுட்டல்ல 10 புடிக்கிட்டு ஒருத்தி வரா பாரு இப்போ. என்னடி தங்கம்? வண்டியில கொட்டுன்னு வச்சுக்க. ஐயா வம்பில் இருக்கான்னு நினைக்க. யாவடி எப்ப பார்த்தாலும் செம்பலின்னு கூப்பிட்டுட்டே இருக்க. சார் சார் அட மதனு வாடா வா. வாங்க சார். வாடா மதனு வா. உன்னதான் பார்க்க நினைச்சிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு தான் சொன்னேன் உங்ககிட்ட வருவேன்னு. உங்க வீடு வந்ததுல இருந்து எங்களுக்கு இப்ப அங்க இருக்கவே முடியல. இந்த பிள்ளைலாம் இங்க ஓடிந்துறாங்க. எங்க வீட்டு ஆட்களும் ஓடிந்துறாங்க. சரி எங்களுக்கு மட்டும் என்ன வேலை? அதான் இன்னொன்னு இந்த இடம் சூப்பரா இருக்குது. அதுக்கு என்ன எப்ப வேணாலும் வாங்க. இது உங்க வீடு தானே. பாத்தீங்களா நான் பாசமா இருக்காங்கன்னு. ஆமா உட்காருங்க சார். இருக்கட்டையா இங்க தான் இருக்கியா? மத்த பிள்ளைங்க வரலையா? இவங்க இங்க இருக்கும்போது மித்தவங்க இருப்பாங்களா? அடிச்சு பரண்டி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு வந்துட்டு இருக்கடா. அப்படியா? வாங்க வாங்க சார். வாடா திரேஸ் வா. டேய் வந்திருக்கு பத்தியே சொல்லி வச்சு ஒண்ணு போல. ட்ரெஸ் பத்தியடா நம்ம கேவலப்படுத்துறதுக்கு இப்படி போட்டுட்டு வராங்கப்பா. பாரு டேய் இன்னைக்கு தான்டா இங்க இந்த ட்ரெஸ் போடுறது கடைசியா இருக்கணும். இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருந்தா. ஆமாமா ஏதோ பிளான போடுது என்னன்னு தெரிய மாட்டேங்குதே. என்னையா தமிழங்க வந்துட்டே இருக்கா. இன்னைக்கு இங்க என்னலாம் நடக்குன்னு பாப்போம். ஏமா சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டா? ஐயா அப்பா அதெல்லாம் வேண்டாம். மீனா குட்டி செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு நாம எல்லாரும் இங்க உட்கார்ந்தா நிலாசோ சாப்பிட போறோம். என்னமா சொன்ன? ஆமாப்பா உங்க கூட நாங்கெல்லாம் நிலாசோ சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதான் எல்லாரும் அடிச்சு பண்ணி வந்துகிட்டு இருக்கா. எல்லாருமா? ஏன்ப்பா ஆச்சரியப்படுறீங்க? இவன் ஒருத்தன் அப்பா அப்பாங்க. சந்தோஷமா இருக்கு. அதான் இருங்கம்மா நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்றேன். ஐயோ அப்பா வேண்டாம்ப்பா. என் பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்கீங்க. நான் ஏதாவது பண்றேன் இருங்க. வடா சதீஷ். சரிங்கப்பா. டேய் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதுலன்னு ஒண்ணு போல வந்திருக்கு பாத்தியாடா. அதாம்மா தாத்தா எப்படி இருக்காங்க வந்திருக்க பாருவா. அதானடா நம்ம டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டாவல. மீன பார்வையும் பிள்ளை பார்வையும் சரி இல்லையே. என்னமோ பிளான போட்டிருக்குவ அது நடக்கல. அதான் இந்த திருட்டு மொழி. மீனத்தங்கா
கொசர பத்தியில இருக்கு பப்ளிக்க உடச்சிட்டல மீனா தங்கம் இப்ப பப்ளிக்கால சொல்லக்கூடாது. யாருக்கிட்ட? மீனா கிட்டயா? எங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்கங்க. உங்களுக்கு தமிழ் தான் லைக். மீனா சே சும்மா கூப்பிட்டேன். அந்த பையன் இருக்கட்டும். என்ன நம்ம ஆளு நிக்கானு? நம்ம ஆளு வந்துட்டான். தமிழே ஐயோ மத சிரிக்கிறாத. என்னால சிரிக்க முடியல. என்ன ஒற்றுமையா இருக்காங்க. அப்பா நீங்களும் உட்காருங்க. சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம்ப்பா. சரிம்மா. நீங்க நிலாசோ சாப்பிட்டது இல்லையே? சாப்பிட்டது இல்ல. இன்னைக்கு நாம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட போறோம். நேத்தே பிளான போட்டுட்டோம். அப்படியா? ஆமா, உங்க கூட இனி தினமும் நிலாசோ சாப்பிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்களுக்கு யாரும் இல்லைங்க ஃபீலே வரக்கூடாது. நாங்க இவ்வளவு இருக்கோம்லப்பா, கவலைப்படாதீங்க. சரிம்மா, இவ்வளவு தானா? இல்ல இன்னும் வருவாங்க. பாதி பிள்ளைங்க தெற்கு வீட்டுல இருக்காங்க. தெற்கு வீடா? மீனாக்குட்டி வருவாளே, அவ குமார் தெற்கு வீட்ல தான் இருப்பாங்க. ஏன்? இல்லப்பா, அதுவும் நல்ல பெரிய வீடு. அப்படியே பூட்டி போட்டாலும் நல்லா இருக்காது. குமாரு அதை நான் பாத்துக்கிட்டேன். நான் வயக்காட்டுக்கு தேவையான பொருள் வைக்க வாங்க, வயக்காட்டுக்கு போற வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் அங்கேயே இருந்துட்டாங்க. பிள்ளைங்களுக்கு அவன் தான் உசுரு. அதுக்காண்டி எங்கிட்ட பொம்பளை பிள்ளைங்கன்னா அவனுக்கு ரொம்ப உசுரு. பிள்ளைங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். பிள்ளைங்களும் அவன் இல்லாம இருந்துட மாட்டாங்க. அதனாலே பிள்ளைங்க அங்கேயே இருந்துட்டாங்க. உங்களால பார்க்க வந்துட்டாங்களா? மீனாக்குட்டி பிறந்தல இருந்து அந்த பிள்ளைங்களை வளர்க்கறா. நாங்க வளர்த்ததை விட அவதான் அதிகமா வளர்த்தா. அதனால பிள்ளைங்களுக்கு அவதான் முதல் தாய். அதனால பிள்ளைங்க பெருசா எங்களை தேட மாட்டாங்க. ஓ அப்படியா? நானே ஸ்கூலுக்கு போக டியூஷனுக்கு போறதுக்குலாம் அந்த பிள்ளைங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால அங்கே இருப்பாங்க. அதுக்காக பிள்ளைகளை பார்க்க போகாம இருக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு எப்படி ஒரு நேரமா தெக்கட்டுக்கு போய் தான் ஆகணும். ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு அங்க தான் போவோம். பிள்ளைங்களுக்கு வருவாங்க. நீங்க ஒரு தெக்கட்டுக்கு வாங்க. அதுதான் அம்மா முத எடுத்த வீடா. அதனால அது ராசியான வீட்டு வச்சிருக்கோம். ஓ அன்னைக்கு எடுத்த வீடா? எங்க அம்மா தனியா வந்ததுக்கு அப்புறம் எடுத்த முத வீடு அதான். ஓ அப்படியா? மீனா பத்தியா எவ்வளவு தோர்ந்து உட்கார்ந்துருக்கா பாரு. என்னமோ பண்ணத தமிழ் என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இது வேண்டாம் பாத்துக்காட்டி தெரியலையே. சரி மீனாக்குட்டி வரல அப்படி. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். ஏங்க எல்லாரும் ரவுண்டா உட்காருங்க. சாப்பாடு வைக்கிறேன். கொஞ்சம் பேசிட்டு அப்புறமா சாப்பிடலாமே. அதான் சரி, கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாம். எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சானா எனக்கு புரியலையே. எங்க கிஷோரு வந்து வரவே மாட்டேங்கிறானே. எதுக்கு அவன் வர மாட்டேங்கிறான்? இல்ல அம்மாவும் போக சொன்னாங்க. வாரானா என்னன்னு தெரியல. அன்னைக்கு போக சொன்னாலா? எங்க எல்லாம் சாப்பிடலாம் உட்காருங்க. சரிசி தினேசி சொல்லுங்க. அப்படி இப்படி உட்காருங்க. எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிடலாம். அப்பா நீங்க வந்து உட்காருங்கப்பா. மீனா அப்பாக்கு இருக்க இடம் கொடுத்து நீ பாட்டுல உட்கார்ந்திருக்க. அத இவ்வளவு இடம் இருக்குதா? ஏடி அதுக்கு என்ன? அது அப்பா தானே. அதுக்கு என்ன? அப்பா வந்து உட்காருங்கப்பா. ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, சொன்னதே போதும். அப்பா அப்படி திகச்சு போய் நிக்கீங்களா? எதுக்கு? இல்ல நான் இப்படி எல்லாம் வாழ்ந்தது இல்ல. உங்களெல்லாம் பார்க்கும்போது வியப்பா இருக்குது. இப்ப உங்க கூட நானும் இருக்கேன்னு நினைக்கும் போது அப்படியே சந்தோஷமா இருக்கு. ஐயா அப்பா கவலைப்படாதீங்க, நாங்களும் தானே இருக்கோம். இப்ப மனசார எங்கெல்லாம் பிள்ளை பிள்ளைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிங்களோ நாங்களும் உங்க அப்பாவை ஏத்துக்கிட்டோம். பரவாயில்ல உட்காருங்கப்பா. சரிம்மா. இது சம்பளி நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வரலாம் மாட்டி. கசகசன்னு வருது. ஃப்ரீயா இருந்தா நல்லா இருக்கும். தமிழே என்னங்க? உனக்கு கஷ்டமா தான் மாத்திட்டு வா போ. சரிங்க. நீங்க எப்போ இருக்க ட்ரெஸ்ல வரட்டா? சரி. சார் வந்திருக்கா? டேய் வானா வர மாட்டியாடா? ஏகடா பிக் பண்ணிட்டு இருக்க? இல்ல எனக்கு பழக்கம் இல்லைல்ல அதான். ஏண்டா எல்லாரும் பழகிட்டு வருவாங்க. இது வந்ததுல பழக முடியும். சரி சரி வந்துட்டு விடுங்க, கோபப்படாதீங்க. அம்மா அவ்வளவு சொல்றாங்க போடா போடான்னு வர மாட்டேங்கிறான். அன்னைக்கு தான் போ சொன்னாலா? சரிண்ணே அதான் வந்துட்டல. உனக்கு வர வர சேட்டை அதிகமாயிட்டே இருக்கு, பாத்துக்க. அண்ணன் தம்பி என்ன ஒற்றுமையா இருக்கானுங்க. டேய் குமாரங்க வயலுக்கு போயிட்டு வரேன்னா வந்திருப்பான் நேரத்துக்கு. போன் அடிங்க பாப்போம். என் பிள்ளைங்க எல்லாம் என் கூட, என் பிள்ளைங்க கூட நான். இதுக்கு வேலை எனக்கு என்ன வேணும்? நான் எதுக்காக இந்தியா வந்தனும் அந்த ஆசை நிறைவேறிட்டு. இதுக்கு காரணம் அன்னைக்கிளிதான். என் நிலம் அறிஞ்சு அவ செஞ்ச உதவி இது. அன்னைக்கிளி நீ நல்லா இருக்கணும். அன்னைக்கிளி ரொம்ப சந்தோஷப்படாதீங்கப்பா. அம்மா மனசுக்காக தான் வந்தேன். நீங்க செஞ்ச துரோகம் இன்னும் என் மனசை விட்டு போகவும் போகாது. அம்மா உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க சந்தோஷமா இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதான் அவங்க ஆசை நிறைவேற்றதுக்கு தான் நான் வந்தேன். நான் தெரியாம பண்ண தப்புடாதெல்லாம். இப்படி எல்லாம் பின்னாடி வாழ்க்கை இருக்குன்னு எனக்கு அப்போ தெரியாதுடா. நல்லா இருக்குப்பா உங்க பதிலு. என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியலையே. எனக்கு ஒரே சந்தேகமா இருக்குதே. இவன் பேசுவோம் அந்த அப்பா பேச ஒண்ணு போல இருக்குது. மதன் என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாவ. எனக்கு இருக்க அதே சந்தேகம் தான் இவருக்கும் வருது. தம்பி
உன்ன சண்டை ஆரம்பிச்சிட்டால தம்பி சாரங்கட்லாம் பயங்கரமா இருக்குது. ஹாய் தம்பி தம்பின்னு சொன்ன தம்பி தம்பி தானம்மா சொல்ல முடியும். சரிசு. ஐயா நீங்களாச்சு அவளாச்சு. ஏ கிஷோர் என்னண்ணே தேவலி எங்கடா? என் வீட்டோட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாவில்ல. அண்ணி சொல்றாங்கல்ல வருவானே. என்னமோ வீட்டுல நடக்குதுடா. அப்பா நீங்க இங்க வாங்கல. ஆகா மதன் எனக்கு சந்தேகம் வந்துட்டு அதான் பக்கத்துல விட்டு வேடிக்கை பார்க்க போறான். முகம் ஒண்ணு போல விட்டுதானே செக் பண்றான். அண்ணே எனக்கு ஒரு முக்கியமான போன் கால் வருது, நான் அட்டன் பண்ணிட்டு வரேன். இல்லடா தம்பி நீ நின்னே ஆகணும். அப்பா இங்க வாங்கல. ஐயோ அப்பா வேண்டாம். அப்பாவா அப்பாவா என்ன அப்பாவா கூப்பிட்ட? போலீஸ் மூலங்கத நிரூபிச்சுட்டாரே மதனே. ஆனா எனக்கு போலீஸ் மூலம் கிடையாது. நான் எதுக்கு இப்படி யோசிச்சேன்? அப்பான்னு சொல்லிட்டான். என் பிள்ளை என்ன அப்பான்னு சொல்லிட்டான். எனக்கு இது போதும். ரொம்ப நன்றி எனக்கு, ரொம்ப நன்றி எனக்கு.